ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி ரெசிபி தான் பார்க்க போறேங்க. இட்லி தோசையோட ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த சொதியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சொதி செய்யறதுக்காக பாத்திரத்துல அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்ப பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேங்க. இது அப்படியே மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சுக்கலாங்க. பாசிப்பருப்பு நல்லா குலைவா வெந்து வரணும். நீங்க வேணும்னா குக்கர்ல கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நான் பாத்திரத்திலேயே வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா குலைவா வேக வச்சுட்டேன். இப்ப இருக்கட்டும். மிக்ஸி ஜார்ல 1 இன்ச் இஞ்சி, 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. பாருங்க, இஞ்சி பச்சை மிளகாவை நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இருக்கட்டும். சொதிக்கு தேங்காய் பால் ரெடி பண்றதுக்காக இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காயில அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப தேங்காவை இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். அரைச்ச தேங்காவை ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா நான் அழுத்தி தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துட்டேன். இப்ப இது நல்லா திக்கா இருக்கும். இது முதல் தேங்காய் பால். இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே தேங்காய் சக்கையில மறுபடியும் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற தேங்காய் பாலும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். பாருங்க, இது 2வது தேங்காய் பால். இது கொஞ்சம் தண்ணியா இருக்கும். 2வது தேங்காய் பாலை ஊத்தி சொதியை நல்லா கொதிக்க வச்சு இறக்குனதுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை நம்ம சேர்ப்போம். இப்ப நம்ம சொதி எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாங்க. சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 கை சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி சேர்த்துக்கலாம். 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டேன். இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப இதோடவே 1/2 கப் அளவு பீன்ஸ் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கேரட்டை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே மூடி வச்சிடலாம். காய் ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சுக்கலாங்க. பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு காயும் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாசி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம 2வதா எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தண்ணி தேங்காய் பால் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, மீடியம் ஃபிளேம்லயே நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுறலாம். முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிருங்க. அந்த சூட்லயே தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான திருநெல்வேலி சொதி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்க தண்ணி மாதிரி இருக்கு. ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கெட்டியாவுங்க. அவ்வளவுதான். நல்ல சுட சுட இடியாப்பத்தோட, இட்லி தோசையோட, ஆப்பத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க. இடியாப்பத்துக்கு ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.